சபிக்கப்பட்டவன் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அதன் நிமித்தமே இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய மீறுதல் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த பூலோகத்துக்கு வந்தார். வேற யாரும் உனக்காகவும் எனக்காகவும் அந்த மரத்திலிருந்து வரவில்லை. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காகவும் அவர் தேவனாக இருந்தும் தன்னைத்தானே இழந்தவராக இந்த உலகத்திற்கு வந்தார். வந்தது மாத்திரமல்லாமல் உன்னையும் என்னையும் இன்றைக்கும் வாழும்படி நல்கிரியைகளை நமக்காக இந்த உலகத்தில் வைத்து சென்றார். சமாதானத்தை வைத்து போனார். உனக்காக எனக்காகவும் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற சமாதானத்தை வைத்து போனார். இன்றைக்கு நீயும் நானும் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்த சமாதானம் இன்றைக்கும் நிலை நிற்கிறது. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நமக்காக வைத்து சென்றார். அவர் சிலுவையில் பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தெய்வம் அல்ல, மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர் என்றால் மனிதனை காப்பாற்றுகிறவர், பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், சாபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறவர், தீராத பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறவர். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவரையெல்லாம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் காப்பாற்றியிருக்கிறார். நாங்களும் ஒரு காலத்திலே கைவிடப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் இயேசுவின் அன்பை ருசித்து இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்தபோது ஒரு பெரும் சமாதானம் எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களிடத்தில் பணம் இல்லை, வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் நாள்தோறும் சமாதானமாக இருக்கிறோம். படுக்கை அறைக்கு சென்றாலும் சமாதானமாக உறங்குகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. உங்களையும் எங்களுடன் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளாக இருக்கிற நீங்கள் இயேசு என்ற வெளிச்சம் வாழ்க்கையில் வரும்போது இருளாக இருந்த உங்க வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றும்.